இன்றைக்கான கிளாஸில் நம்ம ட்ரிபிள் குரோஷே எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஸ்மெண்ட் ஸ்டிச், அதாவது இந்த மாதிரி செயின் ஸ்டிச் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் 10 செயின் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நான் 10 செயின் ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னா எக்ஸ்ட்ரா வந்து 4 செயின் வந்து நம்ம போடணும். ஓகேங்களா, இப்போது 1 again 2 3 4. இப்போ நான் இதில் வந்து 4 செயின் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம 5th செயின்லேருந்து தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, அதனால தான் நான் வந்து எக்ஸஸாக ஒரு 4 செயின் போட்டிருக்கேன். ட்ரிபிள் குரோஷே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நீடிலில் வந்து 2 டைம்ஸ், அதாவது 2 டைம்ஸ் வந்து த்ரெட்டை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போது 1 ஒரு டைம் நான் ஹூக்கில் வந்து த்ரெட்டை சுற்றிட்டேன்னா இப்போது செகண்ட் டைம் சுற்றுறேன். ஓகேங்களா, இப்போது நம்ம ஹூக்கில் வந்து 3 லூப்ஸ் இருக்கும். நம்ம 2 டைம்ஸ் வந்து த்ரெட்டை சுற்றினதுக்கப்புறம் நம்ம 5th செயினில், ஓகேங்களா, இப்போ 5th செயின் இருக்கு இல்லையா, நம்ம ஸ்டார்டிங் செயின், அதாவது நம்ம 4 செயின் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். நம்ம 5th செயின்லேருந்து ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ணி யானை ஒர்க் பண்ணி யானை வந்து வெளியே எடுக்கணும். ஓகேங்களா, இப்போது ஹூக்கில் வந்து 4 லூப்ஸ் இருக்கும் நம்மளுக்கு. உங்களுக்கு தெரியுதா, 4 லூப்ஸ் இருக்குதுங்களா. இப்போது இந்த 4 லூப்பில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஒர்க்கிங் யானை வந்து யானை ஒர்க் பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக நம்ம வந்து யானை ஒர்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி யானை ஒர்க் பண்ணிவிட்டு இப்போது வந்து நம்மளுக்கு நீடிலில் வந்து, அதாவது ஹூக்கில் வந்து 3 லூப்ஸ் இருக்கும். அகெயின் 2 லூப் மட்டும், 2 லூப் வழியாக யானை ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா, அந்த மாதிரி யானை ஒர்க் பண்ணிங்கன்னா ஹூக்கில் வந்து இப்போது ரிமைனிங் 2 லூப் இருக்கு இல்லையா, இப்போ அதை யானை ஒர்க் பண்ணுவோம். இதில் நம்ம வந்து 3 டைம்ஸ் யானை ஒர்க் பண்ணியிருக்கோம். அதாவது ஹூக்கில் வந்து 4 லூப்ஸ் இருந்ததுக்கப்புறம் நம்ம 3 டைம்ஸ் யானை ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இதுதான் வந்து ட்ரிபிள் குரோஷே. உங்களுக்கு ட்ரிபிள் குரோஷே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு செயினில் வந்து ஒர்க் பண்ணலாம். ட்ரிபிள் குரோஷே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 2 டைம்ஸ் வந்து நீடில் யானை ஒர்க் பண்ணணும். 1 and 2 டைம்ஸ் யானை ஒர்க் பண்ணிட்டோமா. இப்போது நெக்ஸ்ட் செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு அகெயின் யானை ஒர்க் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கணும். இப்போது நம்மளுக்கு ஹூக்கில் வந்து எத்தனை லூப் இருக்கும், 4 லூப்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இந்த 4 லூப்ஸில் ஃபஸ்ட்டு 2 லூப், நெக்ஸ்ட்டு 2 லூப், நெக்ஸ்ட்டு 2 லூப், அந்த மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு இருக்க 2 லூப் வழியாக யானை ஒர்க் பண்ணி யானை வந்து வெளியே எடுக்கணும் இந்த மாதிரி. ஓகேங்களா, இப்போது நம்மளுக்கு ஹூக்கில் 3 லூப் இருக்குது. அகெயின் ரிமைனிங் இருக்க 2 லூப் வெளியே எடுக்கணும் யானை. இப்போது ஹூக்கில் வந்து 2 லூப் இருக்கும். இது ஃபைனல். ஓகேங்களா, இது ஃபைனல். ஓகேங்களா, உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் செயினில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேன், பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ ஹூக்கில் வந்து ஃபஸ்ட்டு யானை ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இல்லை நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், 1 ஒரு டைம் சுற்றிட்டேன்னா இது செகண்ட் டைம் சுற்றுறேன். ஓகேங்களா, இப்போது வந்து 3 லூப் இருக்க நீடில் இப்போது நெக்ஸ்ட்டு செயினில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு அகெயின் யானை ஒர்க் பண்ணி ஒர்க்கிங் யானை வெளியே எடுக்கிறோம். ஓகேங்களா, இப்போ வந்து ஹூக்கில் வந்து 4 லூப்ஸ் இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக நம்ம வந்து யானை ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக யானை ஒர்க் பண்ணிவிட்டு இப்போது ஹூக்கில் வந்து 3 லூப்ஸ் இருக்குது. அடுத்து ரிமைனிங் இருக்க 2 லூப் வழியாக யானை ஒர்க் பண்ணுறோம். இப்போது ஃபைனலாக இனி ரிமைனிங் 2 லூப் இருக்கு இல்லையா, அது வழியாக யானை ஒர்க் பண்ணி வெளியே எடுத்துடலாம் யானை. ஓகேங்களா, இதான் வந்து ஃபைனல். ஓகேங்களா, இதே மாதிரி ரிமைனிங் இருக்கு இல்லையா செயின், இந்த ரிமைனிங் இருக்கிற எல்லா செயின்லேயுமே இதே ஸ்டிச்சை வந்து கண்டினியூவாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷிங். ஓகேங்களா, நீங்கள் கீழே எத்தனை செயின் போட்டிருக்கீங்களோ அதை வந்து கண்டினியூஸாக, அதாவது நீங்கள் ஒரு செயின் கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ரோ ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு ரோ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 செயின் எக்ஸ்ட்ரா நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா, நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்டிச்சில் எப்படி போட்டோம், சேம் அதே மெத்தட் தான். ஓகேங்களா, ஒரு 4 செயின் போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஒரு 4 செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போது நீங்கள் ப்ராஜெக்ட் அப்படியே திருப்பிடுங்க. ஓகேங்களா, திருப்பிட்டு
இப்போது நம்ம 5th செயினில், அதாவது நம்ம 4 செயின் போட்டோம், இப்போ 5th செயினில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். திரும்ப 2 டைம்ஸ் யான் ஓவர் நீடில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 2 தடவை யானை சுற்றிட்டு இப்போது ஹூக்கில் வந்து 3 லூப்ஸ் இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு அதாவது 5th செயினில் இன்சர்ட் பண்ணி நம்ம யான் ஓவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து ஹூக்கில் வந்து நம்மளுக்கு எத்தனை லூப் இருக்கும்? 4 லூப் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக நம்ம வந்து யான் ஓவர் பண்ணுவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு 2 லூப் வழியாக யான் ஓவர் பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இருக்கிற 2 லூப் வழியாக யான் ஓவர் பண்ணி யானை வெளியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போது இதே மாதிரி தான் ரிமைனிங் இருக்கிற எல்லா செயின்லையுமே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு தடவை காமிச்சிடறேன், நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கு இல்லையா நம்ம செயினு, அதில் நீங்கள் ஒர்க் பண்ணணும். 2 டைம் நம்ம ரொட்டேட், அதாவது 2 டைம் நம்ம வந்து நீடிலில் வந்து த்ரெட்டை சுற்றிட்டு திரும்ப நெக்ஸ்ட்டு செயினில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யான் ஓவர் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம். இப்போ நம்மளுக்கு ஹூக்கில் 4 லூப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக யான் ஓவர் பண்ணி வெளியே எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு 2 லூப் வழியாக யான் ஓவர் பண்ணணும். ஃபைனலாக ரிமைனிங் இருக்கிற 2 லூப் வழியாக யான் ஓவர் பண்ணி வெளியே எடுக்கணும். ஓகேங்களா, இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் 1 டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இது எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறோன்னு. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாலாம் காட்டல, உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து முடிக்கணுன்றதுக்காண்டி நான் ஒரு பேஸ்மெண்ட்டில் ஒரு 3 செயின் போட்டு காமிச்ச மாதிரி இதுலேயும் ஒரு 3 செயின் அந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் இதே தான் கண்டினியூவாக நெக்ஸ்ட் ரோவில் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண வேணாம். ஓகேங்களா, நீங்கள் எவ்வளோ லென்த்து போட்டாலும் எவ்வளோ வித்து போட்டாலும் சேம் இதே ப்ரொசீஜரில் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எக்ஸஸாக ஒரு 4 செயின் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சஸ்லாம் ஈவனாக இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அந்த டவுட்ஸை நான் வந்து கிளியர் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்களும் ஒர்க் பண்ணதை வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடிக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.